திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய பெயர்களை நாங்கள் நீக்கியிருக்கோம்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும். அம்மா பசுமை வீடு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மடிக்கண்ணி திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மருந்தகம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா ஆரோக்கிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமா மாறி இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் புதுமை பெண் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மினி கிளினிக் திட்டம் முதல்வர் மினி கிளினிக் திட்டமா மாறி இருக்கு. மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் திரு அர்லேக்கர் அவர்கள் பதவியேற்க விழா ஐயா அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இருக்கிறார். அன்னைக்கு முதல் இடத்துல நாட்டு பொண்ணும், இரண்டாவது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் தள்ளப்பட்டது. அன்னைக்கும் ஐயா எதுவும் பேசல. பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் ஆகி போச்சு. இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்க தலைவர் மதச்சார்பின் நாயகன் மிஸ்டர் விஜய் அவர்கள் என்ன கருத்து சொன்னாரு? திமுக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இந்த புதிய அரசு வரக்கூடிய கரூர் இடைத்தேர்தலில் பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடக்கூடிய துணிச்சல் இப்போ இருக்குமா? இப்போ ஆன்லைன்ல வந்த பிறகு அது குறையலையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றது எல்லா அரசுகளுடைய முனைப்பாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் 90 நாளில் ஒழிச்சிட்டோன்னு சொல்லி கதை கட்டுறது தப்பு. அது இப்போ தம்பி அனந்தஜித் சொல்லும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் அழகாக சொன்னார். வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இருக்குது, டெண்டர்களை நான் குளோபலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. தம்பிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான். திராவிட இயக்கங்கள் தான் டெண்டரை டிரான்ஸ்பரண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு அறிமுகப்படுத்துறது ஒன்று. ஆன்லைனில் கனிம வளங்களை நாங்கள் வர்த்தக மயமாக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஃப்யூச்சர் பிளான், குட். பட் இந்த 3 மாதத்தில் நாங்கள் டாஸ்மாகில் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் நாங்கள் லஞ்சத்தை குறைச்சிருக்கிறோன்னு சொல்கிறதுல அறவே ஒழிச்சிருக்கிறோம்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் உங்களுடைய பட்ஜெட்லன்றதை நான் சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக நம்ம பேசுகிறோம். ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இன்னொரு விஷயம். ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லாமல் ஆக்கியிருக்குன்னா அந்த பணம் எங்கே போயிருக்கு சார்? பார்ட்டி ஃபண்டு அக்கா சொன்ன மாதிரி அது அரசியல் கட்சிகள் ஊழல், இது ஒரு பெரிய டிபேட். அதை விட்டுடுங்க. அரசு அலுவலகங்களில் நாங்கள் லஞ்சத்தை குறைச்சிருக்கணும் போது அப்போ என்ன நினைக்கணும்னா, நீங்கள் அதிகாரிகள் மேலே ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக அங்கங்கே செக்கிங் போகிறீங்க. இப்போ அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். என்ன முடியும்னா, இப்போ எல்லா இடங்கள்லையும் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அரசு அலுவலகங்களில் பார்த்தோம், அதிகாரிகள்லாம் வெளியே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் ஷாமினா போடுறதுக்கும் பந்தல் போடுறதுக்கும் வாட்டர் பாட்டில் வாங்க வைக்கும், மந்திரிங்க வந்தால் நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் இனிமேல் யாரும் செலவு பண்ணாதீங்கப்பா, இவங்க நம்மளை பிடிச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசாங்கத்துக்கு ஆபத்தான கத்தி. நான் என்ன சொல்கிறேன், தவறு செய்யக்கூடியவங்களை நடவடிக்கை எடுங்க. ஆனால் நாங்கள் தான் க்ளீன் சினிமா படம் மாதிரி நீங்கள் போய் ஷூட்டிங் எடுக்க போனீங்கன்னு வச்சிங்க, பம்பில் மாட்டிப்பீங்க. அப்புறம் அரசு இயந்திரம் உங்களுக்கு எதிராக திரும்பிடும். திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய பெயர்களை நாங்கள் நீக்கியிருக்கோம்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில் பேசுகிறோம். அம்மா பசுமை வீடு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மடிக்கண்ணி திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மருந்தகம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா ஆரோக்கிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமா மாறி இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் புதுமை பெண் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மினி கிளினிக் திட்டம் முதல்வர் மினி கிளினிக் திட்டமா மாறி இருக்கு. இது போன ஆண்டுல. அப்ப நீங்களும் ஏடிஎம்கே ஒரே மாதிரி தான் எடுத்துறீங்க. நான் சொல்றேன், நான் அது பதில் சொல்றேன். நாங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்குறோம். அந்த ஸ்கீம்ஸோட அஜெண்டாவே மாறுது. இப்போ 3 லட்சம் ரூபாய் இருந்த ஒரு வீடு கட்டும் திட்டத்துக்கு அந்த ஸ்டைஃபன் 5 லட்சமா மாறும்போது அந்த நிதியோட அந்த திட்டத்தோட வரைவே மாறுது. இப்ப மாறும்போது திரும்ப பழைய பேர் வைக்கணும். எந்த முதல்ல சூப்பர் தம்பி இருங்க அது பேசுறோம். அதேதான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அம்மா வீடு வழங்கும் திட்டத்தை நாங்க கலைஞர் கனவு இல்லைன்னு மாத்திட்டு பசுமை வீடை கலைஞர் கனவு இல்லமா மாத்திட்டோன்றீங்க. நீங்க இந்த கலைஞர் கனவு இல்லத்தை நீங்க பேர் மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அதை புது டைமென்ஷன்ல கொடுக்குறோன்னு சொல்றீங்க. அன்னைக்கு 75,000 ரூபாய் இருந்த காசை இன்னைக்கு நாங்க 3.5 லட்சமா ஆக்கியிருக்கோம். லூசிங் தேர் grip in politics சொல்ற பாருங்க. நம்ம சொல்றதுல இருந்து அண்ணன் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. அம்மா உணவகங்கள் ப்ராஃபிட் வரலே அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா மூட்டுறதெல்லாம் பார்த்தோம். பல இடங்கள்ல இன்னைக்கு கூட அந்த ஃபுட் தரமா இல்லைன்னு சொல்லி எங்க எம்எல்ஏக்கள் கலாய்வு பண்ணி அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க நாங்க 5 வருஷமா இப்படியே இல்லைங்க இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாத்துறோம். இன்னைக்கு புதுசா அரசாங்கம் இது எல்லாத்துக்கும் தனியா ஒரு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கொண்டு அது எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்க்க போறோம். இப்போ எந்த திட்டத்தையும் நாங்க கைவிடல. ஒண்ணு, நீங்க கொண்டு வந்து எந்த நல்ல திட்டத்தையும் நான் ஒத்துக்கிறேன், நிறைய நல்ல திட்டங்கள் இருந்துச்சு. அந்த திட்டம் இதே அம்மா திட்டங்க நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு காழ்ப்பு இல்ல. ஆனா அந்த இடத்துல நாங்க ஸ்கீம்ஸ் அப்டேட் பண்ணுவோம், பேர் மாத்துறோம். இதுக்கு எங்க ஸ்கீம்ஸ் இப்போ நீங்க அதிமுக ஸ்கீம்ஸ் நீங்க எடுத்து நீங்க மாத்துறதுக்கு அதை வரைவு மாத்தும் பேர் வைக்கலாம்னா அந்த உரிமையை தாவைக்காக இல்ல, அந்த உரிமையை திமுக மறைக்குது. அதை ஏன் அழிக்க பாக்குதுன்றது முதல் கேள்வி. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இன்னைக்கு இல்ல, நித்தி ஆயோக்கு போகும்போதே
எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல வரணும்னு சொல்லி கேட்டு அது ஏற்கனவே நம்ம ஒரு வட்டமேசையில் உட்காரும்போது நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க. அந்த சர்க்குலரே உங்களுக்கு நான் காமிச்சேன். ஆனால் கேள்வி என்னன்னா, மார்ச் 12ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்தில் நடந்த 2 விழாக்கள். அந்த விழாக்களில் மார்ச் 5ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பதவி இருக்கும்போது அங்கே சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. அப்போ முதலில் வந்தே மாதரம், 2வது நாட்டுப்பண், 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. அன்னைக்கு திமுக வாய் திறக்கவே இல்லை. அன்னைக்கு எந்த சர்க்குலரும் எந்த இதுவும் அனுப்பல. மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் திரு அர்லேக்கர் அவர்கள் பதவியேற்க விழால ஐயா முதல்வர் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இருக்கிறார். அன்னைக்கு முதல் இடத்துல வந்து நாட்டு பண்ணும், 2வது இடத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் தள்ளப்பட்டது. அன்னைக்கும் ஐயா எதுவும் பேசல. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் தாவேகா முதல்வரே போய் அங்க கொடுக்குறாரு. அங்க கொடுத்ததுல இருந்து ஒரு சர்க்குலர் வருது. நான் சொல்றேன் இது முடிஞ்சிருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லல, திரும்ப இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு, சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்க பிரஷர் வரும் தெரியும், நாங்க ஈல்ட் ஆகல. இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் அதுக்காக பாஸ் பண்ற எல்லா கட்சிகளும் ஒருமித்தமா. அப்ப அந்த இன்டென்ட் தானே முக்கியம் நான் சொல்றேன். இல்ல ரெசல்யூஷன் வர காத்திருக்கணும். ரைட். இல்ல இன்டென்ட் தவி சொல்றாரு தம்பி பேசுற இந்த தேதி குறிப்பிட்ட 2 தேதி சொன்னார். மார்ச் மாதத்துல கவர்னர் மாளிகையிலையும் ஹைகோர்ட் கேம்பஸ்களையும் அவர்கள் சொன்ன விளக்கத்தை நான் அதே பல்லவி பாட விரும்பல. அது ஆளுநர் மாளிகை விட்டாருங்க, இது ஹைகோர்ட்லன்னு. அன்னைக்கு சட்டம் இல்லை, வெறும் ரூல் அண்ட் ஆர்டர் தான் இருந்துச்சு, ஓரல் ஆர்டர். ஆனா இது நாடு முழுக்க விவாத பொருளாகி சட்டம் இயற்றப்படுகிறது. அஃபீஷியலி ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க எங்க பார்லிமெண்ட்ல. அப்ப அது குறித்து விவாதத்துல மரியாதைக்குரிய மதச்சார்பின்மை நாயகன் உங்கள் முதலமைச்சர் என்ன கருத்து சொன்னார்? ஏன்னா இந்தியா முழுக்க வந்தே மாதரம் பாடல் மீது விமர்சனம் இருக்கு. அந்த பாடல் தாக்கல் செய்யப்பட்ட போது பாராளுமன்றத்தில் இது முழுக்க வைதீக இந்துக்களுக்கானது, சைவம் வைணவருக்கு பிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கும் புத்தர்களுக்கும் எதிராக இருக்கிறது. வைதீக இந்து மதமா 1882 குறிப்பா இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக எழுதப்பட்ட ஆனந்தமடம் பாடல இருந்து ஒரு மதச்சார்பு மீது வீசப்படுற கல்லுன்னு கண்டோம் பண்ணி அந்த பில்லுக்கு எதிராக ஓட்டு போடுச்சு திமுக. எங்க தலைவர் அறிக்கை வச்சு எங்க அண்ணன் பாராமட மரியாதை ராஜா அவர்கள் பாராமடத்துக்குள்ளேயும் வெளியே செஞ்சாரு. உங்க தலைவர் மதச்சார்பின்மை நாயகன் மிஸ்டர் விஜய் அவர்கள் என்ன கருத்து சொன்னாரு? நீங்க ரூலுக்குள்ள போறீங்க. நான் சொல்றேன், கருத்தை சொல்லுங்க. சரியான பதில சொல்றேன். முதலமைச்சரான பின்னால் முதலில் டெல்லியில பிரதம மந்திரியை பார்த்த உடனே பிரதம மந்திரிகிட்ட கொடுத்த அவருடைய மனுல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து. இஸ்லாமிய சகோதரர்கள் யார் சொன்னார்கள், யாரோ ஒருத்தர் சொன்னதை எடுத்து ராஜீவ்காந்தி சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் மாத்திரம் எம்பி ஜெயிச்சுட்டே வருவார், அவர் கருத்தை சொல்லுவார், அது கருத்தாகாது. திமுகவோட கொள்கையே வந்து தாவேகா ஃபாலோ பண்ணனும் அப்படி எதிர்பார்க்கறது. நீங்க திமுக ஃபாலோ பண்ணனும் என்ன கட்டாயம் சொல்லுங்க. ஒரே பதில் தான், திமுக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இந்த புதிய அரசுக்கு இல்ல. அதாவது நீங்க வந்து உங்க கருத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து வந்தே மாதரம் பாடலை வந்து கட்டாயமாக்குது. அத தாவேகா ஏற்குதா இருக்குதா? தாவேகா ஏற்குதா இல்லையா? வந்தே மாதரம் இது ஆக்சுவலி இந்த பெல்லும் இந்த பேச்சும் ரொம்ப கிளம்சி ஆகிடுச்சு அந்த இடத்தை. So I had to keep quiet for my time. In the subject you have to keep quiet only. Otherwise you will be exposed. We are not. Then come out with your பதில் இருக்கு.